ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் துவரம்பருப்பு எடுத்துக்கலாம், 1/2 கப்பு. இதை நல்லா ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதிலே மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வரத்துக்குள்ளே நம்ம காய்கள்லாம் தாளித்து விட்டுறலாம். நான் ஒரு 3 கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன், 2 கேரட் அரிஞ்சு வச்சுருக்கேன், பட்டை அவரைக்காய் 4 பட்டை அவரைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருக்கேன், பீன்ஸ் ஒரு 10 பீன்ஸு அறுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம தாளித்து விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வரமிளகா 2 வரமிளகா 2 கிள்ளி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வணங்கட்டும். இதுலேயே பெருங்காயம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுலேயே கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம். காய் நல்லா எண்ணெயிலே வணங்கட்டும். இது கூடவே நான் பெரிய சைஸ் தக்காளி ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். ஸ்பூன் போட்டு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுலேயே மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுலேயே காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா வேகட்டும். 3/4 பதம் அளவுக்கு காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். நல்லா காய் இன்னும் கொஞ்சம் வேகட்டும். 4 விசில் வந்துருச்சு, விசில் அடங்கிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். சாப்பாட்டை இது மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம உப்பு இதில் தேவையான அளவு போட்டுக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சாப்பாட்டை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா இப்போ கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்படியே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பார் சாதம் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.